ஹலோ கைஸ், நம்ம ட்ரிக்னாமெட்ரில ஆல்ரெடி என்ன பார்த்துட்டோம்னா நிறைய டைப்ஸ் பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் பார்க்க போறோம். இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்ப எக்ஸ் எடுக்கிறேன். அதோட இன்வர்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவோம்? 1/x. ஓகேவா? இதுதான் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். இப்போ இத வச்சு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ஐடென்டிட்டின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? அப்ப நம்ம என்ன ஐடென்டிட்டிஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். பார்த்துட்டு அப்புறமா நம்ம சம்குள்ள போவோம். இப்ப பாத்தீங்கன்னா பாத்துக்கோங்க, ஃபங்க்ஷன் இது இன்வர்ஸ் ஃபங்க்ஷன், அதோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப ட்ரிக்னாமெட்ரியில எடுத்துட்டோம்னா தீட்டாஸ் இருக்கு, சைன் தீட்டா, காஸ் தீட்டா அந்த மாதிரி. இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எக்ஸுக்கு நான் சைன் தீட்டா அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப இதோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும்? 1/sin தீட்டாவா இருக்கும். இந்த 1/sin தீட்டாவை நான் கொசிகன் தீட்டான்னு எழுதலாம். கரெக்டா? இப்ப பாருங்க, அப்ப சைன் தீட்டாவோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டாங்கன்னா நம்ம 1/xன்னு சொல்றதுக்கு பதிலா கொசிகன் தீட்டா. ஓகேவா? 1/sin தீட்டாக்கு பதிலா 1/கொசிகன் தீட்டான்னு நம்ம சொல்லிக்கலாம். கரெக்ட் தானே? அப்ப இந்த இன்வர்ஸ் ஃபங்க்ஷனை நான் இப்ப பிளஸ் பண்றேன். ஐடென்டிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா if sin theta plus cosecant theta equal to 2. ஓகேவா? இப்ப என்ன பண்றேன், இது ரெண்டுத்தையும் பிளஸ் பண்றேன். இதோட வேல்யூ 2 இருந்துச்சுன்னா then sin power n theta plus cosecant power n theta equal to 2, where நமக்கு இந்த பவர்ல என்னோட வேல்யூ என்னவா வேணாலும் இருக்கலாம், எனி நேச்சுரல் நம்பர். ஓகேவா? இந்த எண்ல உங்களுக்கு என்ன இருக்கலாம்னா எனி நேச்சுரல் நம்பர் இருக்கலாம். இப்ப பாருங்க, இதை பார்த்தோம் இல்லையா? இதை நான் ரெண்டுத்தையும் ஃபங்க்ஷனையும் அதோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷனையும் பிளஸ் பண்ணியிருக்கேன். அப்ப என்ன பண்ணியிருக்கேன் பாருங்க, இது மாதிரி கொடுப்பாங்க. இதை எப்படி பாக்குறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒண்ணு கொடுத்துட்டு நமக்கு சம் கேட்பாங்க, பாக்குக்குள்ள புரியும். ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை ஐடென்டிட்டியா எடுத்துக்கலாம். அதே மாதிரி இது மட்டும் தான் வருமா? இல்ல. இப்ப நம்ம சைன் தீட்டாக்கு பதிலா என்ன கொடுக்கலாம்னா காஸ் தீட்டா கூட கொடுக்கலாம். அப்ப காஸ் தீட்டானா அதோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லுவீங்க? சீக்கன் தீட்டா. அப்ப அது ரெண்டுத்தையும் கூட பிளஸ் பண்ணுவாங்க. cos theta plus secant theta equal to 2. அப்போ then cos power n அதே தான் வரும். ஓகேவா? then அதே மாதிரி தான் இங்க பாருங்க, இங்க sin cosecant பவர்ல n போட்டோமா? அதே மாதிரியே இங்க என்ன இருக்கு பாருங்க, காசும் சீக்கனும் இருக்கா? அது பவர்ல எது வேணாலும் நேச்சுரல் நம்பர் இருக்கலாம். cos power n theta plus secant power n theta அதோட வேல்யூ என்னதான் வரும்? உங்களுக்கு 2 தான் வரும். இந்த nல அதே மாதிரி தான், சேம். வேற n is any natural நம்பரா இருக்கலாம். அதே மாதிரியே இப்ப பாத்தீங்கன்னா இது மட்டுமான்னு பார்த்தோம்னா இதுவும் கிடையாது. இன்னொன்னு இருக்கு இல்லையா, tan theta இருக்கு. அப்ப tan thetaவோட நமக்கு இன்வர்ஸ் ஃபங்க்ஷனை cot thetaன்னு சொல்லலாம். ஓகேவா? அப்போ இதேதான் சேம் ப்ரொசீஜர். இதுக்கும் உங்களுக்கு if tan theta plus cot theta equal to 2 na then tan theta power n theta plus cot power n theta equal to அதோட வேல்யூ 2 இருக்கும். அதே மாதிரி தான், வேற n is any natural number. ஓகேவா? அப்போ இதேதான் உங்களுக்கு ஐடென்டிட்டியா வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம சம் போட போறோம். ஈஸி தான். எப்போதும் உங்களுக்கு பாருங்க, இந்த மாதிரி இருந்துச்சுனாலே இந்த மாதிரி ஆன்சர் 2 தான் வரும். பவர்ல எண்ணில் அது என்ன வேணாலும் இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம் தரேன். ஓகேவா? அப்போ பாருங்க, இப்ப if tan theta plus cot theta equal to 2 then எப்படி கேட்பாங்கன்னா tan பவர்ல எவ்வளவு வேணாலும் கொடுப்பாங்க. 50 plus cot power 60 theta equal to என்னன்னு கேக்குறாங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இது ஒரு ஐடென்டிட்டி தான். கரெக்டா? இப்ப நான் இதை எப்படி போடுறது அப்படின்னு காட்டுறேன்.
எப்போதும் நமக்கு ஆன்சர் இங்க மேக்ஸிமம் 2 தான் வரும். இருந்தாலும் நம்ம வேற வேற சம்க்கெல்லாமும் யூஸ் பண்ணணும் இல்லையா? அப்ப எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது? இப்ப பாருங்க, இங்க ஈக்குவல் டு 2. எதுக்கும் எதுக்கும் tan தீட்டாவையும் cos தீட்டாவையும் பிளஸ் பண்ணக்குள்ள 2 வருது. அதுக்கு நான் என்ன பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நானே வந்து யோசிக்கிறேன். இப்ப tan தீட்டாவுக்கு பதிலா 1 குடுக்குறேன். அதே மாதிரி cot தீட்டாவுக்கும் 1 குடுக்குறேன். ஓகேவா? இதுக்கும் இதுக்கும் 1 குடுக்குறேன். அப்போ tan தீட்டாவுக்கும் 1, cot தீட்டாவுக்கும் 1. tan தீட்டா ஈக்குவல் டு 1, cot தீட்டாவுக்கு என்ன குடுத்திருக்கேன்? 1 தான் குடுத்திருக்கேன் வேல்யூ. அது ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ணுங்க. இங்க என்ன இருக்கு நடுப்புற? பிளஸ். அப்போ 1 பிளஸ் 1 கொடுத்தா எனக்கு 2ன்னு வந்திருக்கும். கரெக்டா? அப்ப இப்படிதான் கொடுத்திருப்பாங்க. அப்போ இதுல தீட்டான்னு ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. எதனால வந்து இது நமக்கு ஐடென்டிட்டி வச்சு போட்டுடலாம். ஆனா மத்த சம் வந்து இந்த மாதிரி இருக்காது போக போக. சோ வந்து எப்படின்னு இதுலயே தெரிஞ்சுப்போம். அப்போ tan தீட்டா ஈக்குவல் டு 1. இப்போ தீட்டால என்ன வேல்யூ போட்டோம்னா 1 கிடைக்கும். எதுல? tanல. tan காலம் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? tan பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்கு? 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி அண்ட் 90 டிகிரி. இதுல வேல்யூஸ் என்னென்ன வரும்? tan 0 என்ன வரும் உங்களுக்கு? 0. இதுக்கு வந்து 1 by root 3. 1 root 3 and defined 90க்கு. இது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போ என்ன பண்ணலாம்? தீட்டாவுல 1 எங்க இருக்கு பாருங்க. 45. அப்ப tanக்கு என்ன கொடுத்திருப்பாங்க? தீட்டால 45 டிகிரி கொடுத்திருப்பாங்க. கரெக்டா? அதே மாதிரி அப்ப காட்டுக்கும் என்ன இருந்திருக்கும்? நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ரிவர்ஸ்ல போடுவோம் காட்டுக்கும். அதுலயும் செக் பண்ணிடுங்க. ரிவர்ஸ்ல போடக்குள்ள இங்க அன்டிஃபைன் வரும், ரூட் 3 வரும், 1 வரும், 1 by root 3 and 0. ஓகேவா? அப்ப இங்கே 45 டிகிரி தான். 1 வந்து இங்கே 45 டிகிரி தான். அப்ப ரெண்டுத்துக்குமே தீட்டா பாருங்க. இதோட தீட்டா, இதோட தீட்டா. ரெண்டுமே என்னதான் தீட்டா? 45 டிகிரி தான் இருக்கு. சம்ல ஓகேவா? சில சம்ல இங்க வந்து tan தீட்டா, cot தீட்டா கொடுத்திருக்கிறதுக்கு பதிலா வேற வேற தீட்டாஸ் இருக்கும். இப்ப tan தீட்டா இருக்கலாம். அதோட இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் இல்லாம கூட சில சம் வச்சு கேட்பாங்க. sin தீட்டா அந்த மாதிரி கொடுப்பாங்க. அப்ப தீட்டாவுக்கு இந்த மாதிரி வேல்யூ கொடுக்கக்குள்ள நம்மளே வந்து இந்த மாதிரி ஒண்ணு அந்த மாதிரி பண்ணக்குள்ள தீட்டாவோட வேல்யூ வந்து டிஃபர் ஆகும். அதை நம்ம சம் பார்க்கக்குள்ள பார்ப்போம். அப்ப இங்க 45 டிகிரி. கரெக்டா? அப்போ நமக்கு பிரச்சனை இல்லை. ரெண்டுத்துக்குமே வேல்யூ ஒண்ணுதாங்கிறதுனால பாருங்க, tan தீட்டாவோட வேல்யூ 1. பவர்ல 50 பிளஸ் cot தீட்டா வேல்யூ என்னது? தீட்டானா 45 டிகிரி இப்பதான் கண்டுபிடிச்சோம். 1 தான் இருக்கும். அப்ப பவர் 60 ஈக்குவல் டு 1 பவர்ல எனிதிங் போட்டா 1 தான் கிடைக்க போகுது. சோ இதுக்கும் 1 பிளஸ் 1 ஈக்குவல் டு 2 கிடைக்கும். கரெக்டா? புரியுதான்னு பாருங்க. இதை எப்படியும் எழுதலாம். tan தீட்டாக்கு பதிலா 45. இங்க வந்து மேல பவர்ல 50 இருக்குல்ல, அதாவது tan ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், tan ஸ்கொயர் தீட்டான்னு இருந்ததுன்னா tan தீட்டா ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அப்போ என்ன பண்ணலாம்னா tan 45 தீட்டாக்கு பதிலா 45, இந்த தீட்டா 45 கண்டுபிடிச்சாச்சு. கரெக்டா? ரெண்டு தீட்டாவுக்கு பதிலா 45 தான் போட போறோம். அப்போ tan 45 டிகிரி ஹோல் பவர்ல என்ன போட்டுக்கலாம்? 15 போட்டுக்கோங்க. பிளஸ் அதே மாதிரி காட்டுக்கும் தீட்டாவுக்கு 45 தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஹோல் பவர் 60. ஓகேவா? அப்ப tan 45 ஓட வேல்யூ 1. இப்பதான் பார்த்தோம். 50 பிளஸ் 1 பவர் 60. அப்போ 1 பிளஸ் 1 2ன்னு கிடைச்சிருக்கும். ஐடென்டிட்டி புரியுதான்னு பாத்துக்கோங்க. ஐடென்டிட்டி வச்சு இதுக்கு 2ன்னு சொல்லிடலாம். இருந்தாலும் நான் எதுக்காக இதை எக்ஸ்பிளைன் பண்றேன்னா வேற ஒரு சம்க்கு இது யூஸ் ஆகும். ஓகேவா? அதனால. இப்ப நெக்ஸ்ட் சம் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து ஐடென்டிட்டி. இன்னும் பார்த்தோம். If cos theta plus secant theta equal to 2, then cos power 10 theta plus secant power 10 theta equal to என்ன? இதுலயும் கவனிங்க, இது ஐடென்டிட்டி. பிகாஸ் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் tan ஓட இன்வெர்ஸ் cot. அப்ப டைரக்டாவே நீங்க இப்படி இவ்வளவு தூரம் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. 2ன்னு தெரிஞ்சிடும். அதே மாதிரிதான் இங்கேயும் பாருங்க, காஸோட இன்வெர்ஸ் தான் சீக்கன். அப்ப இது 2 வந்துச்சுன்னா அது பவர்ல எனிதிங் போட்டாலும் உங்களுக்கு இங்கேயும் 2 தான் கிடைக்கும்னு ஐடென்டிட்டியில பார்த்திருக்கோம். அப்ப நம்ம டைரக்டாவே போட்டுடலாம். ஓகே தானே? நம்ம வந்து
வேற ஒரு சம்க்கு யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கேன்ல, அப்போதைக்கு நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா? இப்ப பாருங்க இன்னொரு சம் பார்ப்போம். If sin A plus cos B plus sin C equal to 3, then cot A plus B plus C by 3 ஓட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ பாருங்களேன், இங்க வந்து பாருங்க 3 இருந்திருக்கு. ரெண்டாவது சைனோட இன்வெர்ஸ் வந்து நமக்கு என்னன்னு தெரியும். நமக்கு கொசிக்கன்னு தெரியும். பட் அது மாதிரி எதுவுமே இங்க இல்ல. அப்ப நம்மளே தான் திங்க் பண்ணணும். இங்க எப்படி 1 1ன்னு கொடுத்தோம். 2 வந்துச்சா? அதே மாதிரி பாருங்க இங்க 3 கொடுத்திருக்காங்க. இங்க டேர்மும் 1, 2, 3 இருக்கு. சோ நான் இதுக்கு ஒரு 1, இதுக்கு ஒரு 1, இதுக்கு ஒரு 1 கொடுத்துக்கலாம். எப்படி? sin Aவுக்கு 1, அதே மாதிரியே cos Bக்கும் 1, நெக்ஸ்ட் sin Cக்கும் 1ன்னு கொடுத்துட்டான். இது மூணுத்தையும் பிளஸ் பண்ணக்குள்ள எனக்கு வேல்யூ 3ன்னு வந்திருக்கும். ஒரு திங்க் பண்றதுதான் நம்ம. அப்போ இந்த இடத்துல ஏன் இருக்கிற இடம் தான் இதெல்லாம் தீட்டாஸ். sin தீட்டாவுக்கு பதிலா A இருக்கு. cos தீட்டாவுக்கு பதிலா B இருக்கு. அப்ப sin தீட்டாவுக்கு பதிலா C இருக்கு. அப்ப தீட்டா இதெல்லாம் தீட்டாஸ். அப்ப சைன்ல என்ன போட்டா வேல்யூ 1 கிடைக்கும். ஓகேவா? என்ன கிடைக்கும் பாருங்க. 1 எப்ப கிடைக்கும் சைன்ல? sin 0, 30, 45, 60 and 90. இங்க உங்களுக்கு 0. நெக்ஸ்ட் வந்து 1 by 2, 1 by root 2, root 3 by 2, நெக்ஸ்ட் 1. அப்ப 90ல 1 கிடைக்குது. அப்ப தீட்டாவோட வேல்யூ 90. அப்ப தீட்டாவோட வேல்யூ 90னா இந்த தீட்டா தான் என்னது A. அப்ப ஏவுக்கு பதிலா நமக்கு 90ன்னு இருந்திருக்கும். ஓகேவா? அப்ப ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்க அதே மாதிரி இங்கேயும் தீட்டாவுக்கு பதிலா B இருக்கு. ஸோ டைரக்டாவே நான் எழுதுறேன் B. எங்க காஸ்ல எப்போ 1 வரும் பாருங்க. அப்படியே ரிவர்ஸ்ல எழுதுவோமா? அப்போ 1 வந்துரும். 0 டிகிரில வரும். பாருங்க டிஃபர் ஆகுது பாருங்க. அங்க எல்லாமே தீட்டாஸ் வேல்யூ வந்து 45, 45ன்னு வந்துச்சு. ஏன்னா இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன். இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனுக்குள்ள நமக்கு எல்லாமே வந்து இதுலதான் வந்து ஜாயின் ஆகும். அதனால நமக்கு ரெண்டுத்துக்குமே தீட்டாஸ் வேல்யூ வந்து 45ன்னு வந்துச்சு. அதனாலதான் நமக்கு வேல்யூ வந்து ஈஸியா இங்க 2னா இங்கேயும் 2ன்னு வந்தது. பட் இது இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் கிடையாது இல்லையா? அப்ப தீட்டாஸோட வேல்யூ மாறும். அதுக்காக தான் நம்ம வந்து அவ்வளவு டீட்டெயிலா பார்த்தோம். இப்ப பில பாருங்க 0 டிகிரியா? அப்ப இங்க வந்து 0 டிகிரி. நெக்ஸ்ட் பாருங்க சிக்கு. இப்பதான் பார்த்தோம் 1 வந்து என்னது? அப்ப 90 டிகிரி. அப்போ இது வந்து A 90 டிகிரி, B 0 டிகிரி, C வந்து 90 டிகிரி. இப்ப பாருங்க A, B, C கண்டுபிடிச்சாச்சு. அப்படியே இப்ப அப்ளை பண்ண வேண்டியதுதான். எப்போதுமே ஒரு சம்ல இஃப்ன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வேல்யூ கேக்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணிடணும். சார்ட் அவுட் பண்ணிட்டு சார்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்ப பாருங்க காட் எனக்கு இப்ப ஏவுக்கு தெரியும் என்னது 90 டிகிரி. கரெக்டா? பிக்கு 0 டிகிரி. அப்ப பிளஸ் 0 டிகிரி பிளஸ் 90 டிகிரி டிவைடட் பை 3 கொடுத்துருக்காங்களா? அப்ப 3. இப்போ என்ன பண்ணலாம்? காட்டை போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் பிளஸ் பண்ணிடுங்க. தீட்டாஸ் எல்லாத்தையும் 90 பிளஸ் 0 பிளஸ் 90 180 divided by 3. அப்ப இதையும் அடிக்க முடியுமா? அடிச்சிருங்க. அப்போ cot 60. கரெக்டா? அப்ப பாருங்க cot 60க்கு நமக்கு தெரியுமா? cot 60 என்னது? 1 cot 60க்கு பாருங்க. தெரியலன்னா டக்குன்னு tan 30க்கு பாத்துருங்க. 1 by root 3 நமக்கு தெரியும். அப்போ 1 by root 3 is the answer. அவ்வளவுதான். இப்படிதான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இது ஒரு டைப் உங்களுக்கு. இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் வச்சு கண்டுபிடிக்கிறது தான். இன்னொரு சம் பார்த்துடலாமா இதுல? பாருங்க. If tan x plus y equal to root 3 and cot x minus y equal to root 3, then what are the smallest possible value of
x and y respectively. ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்க? ifன்னு கொடுத்துட்டாங்க. tan x plus y equal to root 3 and cot x minus y. அப்ப இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம சார்ட் அவுட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தென்னு கேட்டிருக்கிறது அதுக்கு அப்புறம் தான் போட போறோம். x y என்னன்றத கண்டுபிடிக்கணும். இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கோங்க. tan x minus y equal to root 3. அதே மாதிரி இதை எடுங்க. cot x minus y equal to root 3. இப்போ நல்லா கவனிங்க. tan theta. theta இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குன்னா சாரி x plus y x plus y இருக்கு. அதே மாதிரியே இந்த இடத்துல cot theta. theta இருக்க வேண்டிய இடத்துல x minus y இருக்கு. கரெக்டா? அப்ப இந்த தீட்டால tan தீட்டாவுல என்ன போட்டோம்னா √3 கிடைக்கும். tan cot இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோமா? அதையே பார்த்துப்போமா? ஓகே, வேற ஸ்லைடு எழுதிரும். tan cot 0, 30, 45, 60 and 90. 0, 1 by √3, 1 √3 undefined. Undefined √3, 1, 1 by √3 and 0. பாருங்க இதுல வந்து 60ல வருது. அப்போ x plus yக்கு பதிலா என்ன தீட்டா நமக்கு கிடைச்சிருக்குன்னா 60. அதே மாதிரி காட்ல பாருங்க, காட்ல வந்து எப்ப √3 வந்திருக்குன்னு பாருங்க. இதோ இருக்கு 30 டிகிரில வந்திருக்கு. அதை எங்க போடணும்? இங்கதான் போடணும், தீட்டாவில தான். ஆனா தீட்டாக்கு பதிலா என்ன இருக்கு? x minus y இருக்கு. சோ x minus y equal to எத்தனை தீட்டா பார்த்தோம்? 30 டிகிரி. இப்போ நமக்கு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கிடைச்சிருக்கா பாருங்க. ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க, இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணணும்னா xy கண்டுபிடிப்போம்ல, நார்மல் மெத்தட் அதேதான். அப்ப பாருங்க x plus y equal to 60, x minus y equal to 30. சால்வ் பண்ணலாமா? இது கட் ஆயிடும். அப்போ பிளஸ் பண்ணீங்கன்னா 2x equal to 90. அப்ப x equal to 45. அப்போ x y என்ன கேட்டிருக்காங்க நமக்கு. x கண்டுபிடிச்சிட்டோம். இதை கொண்டு போய் ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்போ பாருங்க xக்கு பதிலா 45 டிகிரி பிளஸ் y equal to 60. y equal to 60 minus 45. இதை அங்க கொண்டு போயிடுங்க. அப்ப 60 minus 45 என்ன வரும்? y equal to 60ல 45 போயிடுச்சுன்னா நமக்கு என்ன வரும்? 15 டிகிரி வரும். சோ x and y கேட்டிருக்காங்க. கரெக்ட் தானே? ஆமா. அப்ப x and y ஓட வேல்யூ 45, 15. அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா? அப்ப இந்த மாதிரி தான் சம் கேட்பாங்க. பாத்துக்கலாமா? அவ்வளவுதான். அப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போலாம். இந்த மாதிரி ஒரு சம் தரேன், நீங்க இதை ட்ரை பண்ணுங்க. இப்போ if cos 3 theta equal to 1 and 2 sin 2 theta equal to √3. Then what will be the value of theta 1 and theta 2? ஓகேவா? ரெண்டுத்துக்கும் கண்டுபிடிங்க. அதே நான் போன சம் மாதிரியே தான். இப்ப பாருங்களேன், டைரக்டா இங்க வந்து தீட்டாக்கு பதிலா 3 தீட்டா கொடுத்திருக்காங்க. அப்புறம் வந்து இந்த இடத்துல 2 எக்ஸ்ட்ரா இருக்கு, அதை அங்க அனுப்பி விட்டுருங்க. அப்ப டிவைட்ல வந்துடும். அப்ப இந்த இடத்துல தீட்டாக்கு பதிலா 2 தீட்டா இருக்கு. ஓகேவா? அப்ப என்ன தீட்டா, அதாவது 3 தீட்டால என்ன வரும்? வேல்யூ 1 எப்போ வரும்னு பாருங்க. வேல்யூ எப்போ 1 வரும்? காஸ்ட்ல எனக்கு 0 டிகிரில வரும். கரெக்ட் தானே? ஓகே, இருங்க, இங்க ஒரு 2 இருக்கு, விட்டுட்டேன். அப்ப அந்த 2 ஃபர்ஸ்ட் அங்க அனுப்பி விட்டுருங்க. அனுப்பி விட்டீங்கன்னா 1/2ன்னு வந்திருக்கும். அதே மாதிரி √3/2. இதை நீங்க சால்வ் பண்ணுங்க. இதை சால்வ் பண்ணிட்டு தெரியலன்னா கேளுங்க, நான் சொல்றேன்.
ஓகேவா? இது வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம்மா வச்சுக்கோங்க. இப்ப இன்னொரு சம் நம்ம இது மாதிரி போடுவோம். ஒண்ணும் இல்ல 2 அந்த சைடு அனுப்பிடுங்க. தீட்டாக்கு பதிலா 3 தீட்டான்னு வச்சுக்கோங்க. வச்சுட்டு வேல்யூ எதுல வருதுன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் θ1 θ2 என்னன்னு கண்டுபிடிங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இது θ1 இது θ2. ஓகேவா? கண்டுபிடிக்கலாமா? நெக்ஸ்ட் சம். If sin θ1 plus sin θ2 sin θ3 இப்படி இருந்துச்சுன்னா அப்ப இதோட வேல்யூ கண்டுபிடிங்க. இத கண்டுபிடிக்கலாமா பாருங்க. அதேதான். இப்ப பாருங்க 3ன்னு கொடுத்திருக்காங்க. 3 டேர்ம் இருக்கு. அப்ப இங்க 1 இங்க 1 இங்க 1 கொடுத்திருப்பாங்க. அப்போ தீட்டாஸ்லாம் வேல்யூ என்னென்னு θ1 என்ன θ2 என்ன θ3 என்ன கண்டுபிடிக்கலாமா? எல்லாமே சைன் தான். சோ சேம் தீட்டா தான் இருக்க போகுது உங்களுக்கு. என்ன தீட்டான்னு கண்டுபிடிங்க. அந்த தீட்டாவை இதுக்கு அப்ளை பண்ணுங்க காஸ்க்கு. அப்ப காஸ்ட்ல அது என்னென்ன வரும்னு கண்டுபிடிக்க வேண்டியதுதான். இதுவும் ஹோம்ஒர்க் வச்சுக்கோங்க. இதோட நம்ம இந்த டைப் முடியுது. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு டைப் பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து சில ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திருப்போம். என்ன ப்ராப்பர்ட்டின்னு பாத்தீங்கன்னா, if sin A into secant B equal to 1. என்னவா இருந்துச்சுன்னா a plus b வந்து 90 இருந்துச்சுன்னா if a plus b equal to 90 இருந்ததுன்னா then sin a into secant b equal to 1ன்னு பார்த்திருப்போம். அதே மாதிரி if a plus b 90 இருந்துச்சுன்னா cos a into cosecant b equal to 1ன்னு பார்த்திருப்போம். அதே மாதிரியே tan a into tan b equal to 1ன்னு பார்த்திருப்போம். இதை வச்சு நிறைய சம்ஸும் நம்ம பார்த்துட்டோம். கரெக்டா? அதேதான். இன்னொன்னு எக்ஸ்ட்ரா 2 இதுலயே ஐடென்டிட்டி என்னன்னா if a plus b 90 இருந்துச்சுன்னா then இன்னொரு 2 ஐடென்டிட்டி கூட சேர்த்துக்கோங்க. என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா sin square a plus sin square b equal to 1. அதே மாதிரி cos square a plus cos square b equal to 1. இதுவும் ஆல்ரெடி பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஐடென்டிட்டியை வச்சுதான் போட போறோம். ஆல்ரெடி போட்ட மாதிரி இருக்காது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா the value of cos 1 degree, cos 2 degree, etc. cos 179 degree is dash. இந்த மாதிரி லென்த்தியா வந்து சீரிஸ் மாதிரி கொடுப்பாங்க. பாருங்க இதெல்லாம் எதுல இருக்கு? மல்டிபிள்ல இருக்கு. ஓகே. இதுல நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுல ஏதாச்சும் ஐடென்டிட்டி செட் ஆகுதான்னு பாக்குறேன். இது மூணுமே வரல. இங்கேயும் ஸ்கொயர் இருக்கு. அப்ப ஏதாச்சும் நம்ம தான் யோசிக்கணும். மல்டிபிள் தானே? இங்க பாருங்களேன், பெருசா இருக்கு, இங்க சின்னதா இருக்கு. அப்ப இது ரெண்டுத்தையும் கிட்டத்தட்ட நம்ம என்ன பண்ணலாம்? எதையாச்சும் மல்டிபிள் பண்ண முடியாது. ஏன்னா பிகாஸ் இங்க வந்து நமக்கு மல்டிபிள் கொடுத்திருந்தாலும் நம்ம காஸ்ன்றது ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. வேற என்ன யோசிக்கலாம்? ஏன்னா ஸ்கொயர் இருந்ததுன்னா a பிளஸ் பி இந்த தீட்டாவும் இந்த தீட்டாவும் பிளஸ் பண்ணி பார்த்து 180 வருது. ஸோ அதோட வேல்யூ 1 அப்படின்னு எடுத்துருக்கலாம். பட் ஸ்கொயர் இல்லையே. அப்ப ஸ்கொயர் எடுத்தாலும் நமக்கு என்ன வரும்ன்றத நம்ம யோசிக்கணும். இதுல ஈஸியா இன்னும் ஒன்னே யோசிக்கணும்னா காஸ் நமக்கு தெரிஞ்சதை பத்தி பார்த்தோம்னா தீட்டாவோட வேல்யூஸ் பாத்தீங்கன்னா 0 தெரியும், 30 டிகிரி தெரியும், நெக்ஸ்ட் 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரிக்கு வேல்யூ தெரியும். 1 அடுத்தது வந்து என்ன வரும் உங்களுக்கு? √3/2, 1/√2, 1/2, நெக்ஸ்ட் 0. இப்போ இதுல 90ல 0 வருது பாருங்க. இது நமக்கு அட்வான்டேஜ். இப்போ 1ல இருந்து ஆரம்பிச்சு 179 வரைக்கும் இருக்குன்னா இடையில கண்டிப்பா என்ன இருந்திருக்கும்னா cos 90ன்னு ஒரு டேர்ம் இருந்திருக்கும். கரெக்டா? அப்ப அந்த cos 90யோட வேல்யூ என்னது? 0.
அப்ப எல்லாமே எதுல இருக்கு பாருங்க, மல்டிபிள்ல இருக்கு. அதையும் கவனிக்கணும். பிளஸ்ல இருந்தா நமக்கு பிரச்சனை. ஆனா என்னத்துல இருக்கு, மல்டிபிள்ல இருக்கு. அப்போ நமக்கு என்னது, இங்கேயும் பாருங்க இங்க பிளஸ்ல இருக்கு. அதனால இந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணியிருக்க முடிஞ்சிருக்காது. இது ஏன்னா இதுல மல்டிபிள்ல இருக்கு, ஒரு ரீசன். ரெண்டாவது ரீசன் இது ஸ்கொயர்ல இருக்கு, இது ஸ்கொயர்ல இல்ல. அப்ப நம்ம இப்படிதான் திங்க் பண்ணணும். நமக்கு தெரிஞ்சதை வச்சு திங்க் பண்ணோம்னா அப்ப எனக்கு காஸ் 90 ஜீரோ வருது. இதுக்குள்ள கண்டிப்பா காஸ் 90 இருக்கும். மல்டிபிள்ல ஏதாச்சும் ஒரு ஜீரோ வந்துருச்சுனாலே அந்த மீதி எல்லா டேர்மும் ஜீரோ ஆயிடும். அப்ப நமக்கு ஆன்சர் இஸ் ஜீரோ. ஓகேவா? இப்படி திங்க் பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். இப்ப இன்னொன்னு தரம் பாருங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சம் இருக்கு. நமக்கு என்ன தெரியும், tan A into tan B. கரெக்டா? இங்க பாருங்க இது எல்லாமே மல்டிபிள்ல தான் இருக்கு. சோ மல்டிபிள் வச்சு டேன்ல ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டி இருக்கான்னு பாக்குறோம். பாருங்க, இதோ இருக்கு பாருங்க, மல்டிபிள் தான் இது, பிளஸ் கிடையாது, இது மல்டிபிள். அப்ப tan A tan B வச்சு நமக்கு இருக்கு, ஐடென்டிட்டி இருக்கு. அப்ப A பிளஸ் B வந்து ஏதாச்சும் 90 வந்துச்சுன்னா அதோட வேல்யூ 1ன்னு எடுத்துக்கலாம். அப்ப பாருங்க, இது 1 இருக்கு சின்னது, இது பெருசு 89. இதை ஏன்னு வச்சுக்கோங்க, இதை பின்னு வச்சுக்கோங்க. அப்ப இது ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ணா 90 வருது. அப்ப இது ரெண்டுத்தோட வேல்யூ 1ன்னு வந்திருக்கும். கரெக்டா? அப்ப பாருங்களேன், இதுக்கு முன்னாடி டேர்ம் என்ன இருந்திருக்கும், tan 88 இருந்திருக்கும். அப்ப இது கூட எதை பிளஸ் பண்ணா 90 வரும், 2 பிளஸ் பண்ணா. அப்ப பாருங்க இதோ இருக்கு. அப்ப இது ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ணா 2 வந்திருக்கும். அப்ப 3 கூட எது, அந்த மாதிரி ஒரு டேர்மும் வந்துகிட்டே இருக்கும். கரெக்டா? 1 1 1 வரும். இங்க மல்டிபிள்ல இருக்கு. ஓகேவா? என்னத்துல இருக்கு, மல்டிபிள்ல இருக்கு. பட் நீங்க என்ன கவனிக்கணும்னா, ஆட் நம்பரா லாஸ்ட்ல உள்ளது இல்ல ஈவன் நம்பரா, அதை கவனிக்கணும். ஏன்னா இதுலதான் ப்ராப்ளம் வரும். ஈவன் நம்பரா இருந்தா பிரச்சனை இல்லை. ஏன்னா ரெண்டு நம்பர் சேரக்குள்ள நமக்கு 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1ன்னு போட்டு ஒன்னே ஆன்சர் வந்திருக்கும். பட் இதுல என்ன ப்ராப்ளம்னு பாத்தீங்கன்னா, ஆட் அண்ட் ஈவன் ரெண்டு நம்பர் இருக்கு. அப்போ எனக்கு எதுல பேர் கிடைச்சிருக்காது பாருங்க, 89 நம்பர் இருக்குன்னா எனக்கு 88 நம்பருக்கு பேர் கிடைச்சிருக்கும். 89வது நம்பருக்கு ஒரு பேர் இருக்கணும், அப்பதான் எனக்கு நம்பர் கிடைச்சிருக்கும். அப்ப எனக்கு இன்னொரு நம்பர் இங்க எக்ஸ்ட்ராவா வந்துச்சுன்னா, 90ன்னு ஒரு நம்பர் வந்திருந்ததுன்னா எனக்கு என்னவாயிருக்கும், கம்ப்ளீட் ஆயிருக்கும். இந்த நம்பருக்கு எனக்கு வந்து கிடைச்சிருக்கும். அப்ப மொத்தமா என்ன பாருங்க, 90ன்னு எடுத்துக்கோங்க. பை 2 போடுங்க. என்ன சொல்றேன்னு புரியுதுல? அதாவது மொத்தம் 89 டேர்ம், ஆட் நம்பர்னா ஒரு டேர்ம் மிஸ் ஆகும். அப்ப 88க்கு தான் எனக்கு பேர் கிடைச்சிருக்கும். 89ஆவதா ஒரு நம்பர் தவிச்சிட்டு இருக்கும். கரெக்டா? அப்ப இன்னும் ஒரு நம்பர் சேர்க்கணும். பிளஸ் 1 சேர்த்தீங்கன்னா 90ன்னு ஆயிடுமா? அப்ப மொத்தம் 90 டேர்ம், அதை 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 45. அப்ப அந்த 45ங்கிற டேர்முக்கு தான் நடுப்புற, ஏன்னா வந்து இங்கெல்லாம் நமக்கு வேல்யூ கிடைச்சிட்டு பாருங்க, லாஸ்டும் ஃபர்ஸ்டும் சேருது. அப்ப மிடில்ல ஒரு டேர்ம் தான் எனக்கு மிஸ் ஆயிருக்கும். அந்த மிடில் டேர்ம் தான் எதுனா 45. எப்படி எடுக்கணும்னு புரியுதுல? மிடில் டேர்ம் என்னது, 45. சப்போஸ் தெரியலன்னா இன்னொரு வாட்டி வச்சு பாருங்க, இல்லைன்னா என்கிட்ட வந்து கேளுங்க. ஓகேவா? நான் சொல்றேன், வாட்ஸ்அப்ல கேளுங்க, சொல்றேன். என்ன பண்ணிருக்கோம், ஃபர்ஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் சேர்க்கறதுனால நமக்கு வந்து அதுவும் ஆட் நம்பரா இருக்கிறதுனால இடையில ஒரு நம்பர் மீந்திருக்கும் நடுப்புற. அந்த நடுப்புற உள்ள டேர்ம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். பட் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்ப எப்படி மொத்தமா இருக்கிறத வச்சுதான் கணக்குலயே சேர்க்க முடியும். ஏன்னா இங்க 1ல இருந்து ஸ்டார்ட் ஆயிட்டு, சோ நோ ப்ராப்ளம். அப்போ 89 டேர்ம் இருக்கு. அப்ப வந்து 88 டேர்முக்கு தான் எனக்கு பேர் கிடைச்சிருக்கும். 89ஆவது ஒரு டேர்ம் தனியா தவிச்சிட்டு இருந்திருக்கும். அது கூட அப்ப ஒரு டேர்ம் வேணும், நீங்களே சேர்த்துக்கோங்க. அப்ப 90. அப்ப இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அப்ப பண்ணிட்டீங்கன்னா மொத்தம் 45 டேர்மா பிரிஞ்சிருக்கும். 45 45ன்னு பிரிஞ்சிருக்கும். ஆனா எனக்கு ஒரு டேர்முக்கு தான் இல்லையே. அப்ப அந்த டேர்ம் இல்லாதது அந்த மிடில் டேர்ம் 45ஆ இருந்திருக்கும். அப்ப அதுக்கு மட்டும் நீங்க தனியா கண்டுபிடிங்க. மீதி எல்லாத்துக்கும் 1 1ன்னு வேல்யூ வந்துரும். இதுல இப்ப பாருங்க, tan 45 டிகிரி மட்டும் வேல்யூ கிடைச்சிருக்காது. அப்ப அந்த tan 45க்கு மட்டும் தனியா என்னன்னு பாத்துடணும். அப்ப 1, இது எல்லாத்துக்கும் 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1 இன்ட்டுன்னு 44 1 வந்திருக்கும். அது அப்போ 1 தான். பிளஸ்ல இருந்தா 44ன்னு போட்டிருப்போம். ஆனா இங்க இன்ட்டுல இருக்கிறதுனால 1 இன்ட்டு 1 இன்ட்டு போட்டீங்கன்னா 1 தான் வரப்போகுது. 44 1 இன்ட்டு 1 45. அப்ப 45 tan 45 டிகிரியோட வேல்யூ என்ன, அதுவும் 1 தான். அப்போ 1 இன்ட்டு 1
ஒண்ணுதான் ஆன்சர். அப்ப நீங்க ஈஸியா என்ன கண்டுபிடிச்சிருக்கலாம்? இவ்வளவு தூரம் குழப்பி போடுறதுக்கு பதிலா சிம்பிளா கண்டுபிடிக்கணும்னா tan 1ல இருந்து 89க்குள்ள tan வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும். அத வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதுல ஏதாச்சும் 1 வருதான்னு பார்க்கணும். ஓகேவா? 1ஓ இல்ல 0ஓ வருதா? பாருங்க tan 0. tan 0 0. 1/√3 1 √3. நெக்ஸ்ட் இங்க undefined. இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? 89 வரைக்கும் தான் இருக்கு. அப்ப 90 வரல. அதே மாதிரி இங்க 1ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இங்க 0 இல்ல. அப்போ இது 3ல தான் வரப்போகுது. அப்போ வந்து கண்டிப்பா நமக்கு வந்து என்ன வந்திருக்கணும்? 30 60 எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆட் டேர்ம், ஏன்னா இதெல்லாம் வந்து ஈவன் டேர்ம். ஆட் டேர்ம் பாத்தீங்கன்னா 1 தான் இருக்கு. அப்ப இதுதான் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இப்படி சூஸ் பண்ணிக்கலாம். அப்ப tan 45 வந்து என்னதான் வரப்போகுது? 1 தான் வரும் அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம் ஈஸியா. அப்ப நமக்கு கண்டிப்பா 1 தான் இதோட வேல்யூங்கிறத நீங்க நோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி டைப்ல கொஞ்சம் சம்ஸ் வந்து நம்ம நிறைய பார்க்கலாம். இப்போ பாருங்க, இன்னொரு சம் பார்ப்போம். The value of cos 20 degree plus cos 40 degree plus cos 60 degree plus etc. plus cos 160 degree plus cos 180 degree. இதோட வேல்யூ கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா cos square theta, cos square a plus cos square b equal to 1. எப்போ a plus b equal to 90 இருந்துச்சுன்னா. ஆனா பாருங்களேன், இங்க நமக்கு 90 இருக்கு. 90னா 2 பிளஸ் பண்ணா ஓகே, ஸ்கொயர் பண்ணிப்போம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. பட் இங்க ஆல்ரெடி 180 தாண்டி போகுது. அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ற மாதிரி இல்ல இது. அப்ப என்னதான் பண்ணலாம்? 90க்கு மேல தாண்டிடுச்சு. இதெல்லாம் சின்ன நம்பர். அப்ப இதை நினைச்சு பயப்பட வேண்டாம். ஆனா இந்த பெரிய நம்பரை நினைச்சு பயப்பட்டு தான் ஆகணும். ஏன்னா 90 விட தாண்டிடுச்சு. அப்போ என்ன பண்ணலாம்? இப்போ நமக்கு cos 180க்கு டைரக்டா வேல்யூ தெரியும். cos 0ஓட வேல்யூ தான் cos 180க்கும் வரும். சைன் மட்டும் சேஞ்ச் ஆகும். நம்ம ஃபர்ஸ்ட் டேபுலர் காலம்ல பார்த்திருப்போம், போய் நோட் பண்ணுங்க. அதாவது என்னன்னா cos 180ஓட வேல்யூ என்னது? 0. அப்போ cos 0வும் 180யும் கரெக்ட் ஒன்னா இருக்கும். 0வும் 180க்கும் வேல்யூ ஒன்னா இருக்கும் பார்த்திருப்போம். பட் இங்க பிளஸ்ல இருந்ததுன்னா இங்க மைனஸ்ல வரும். cos 0ஓட வேல்யூ என்னன்னு அப்ப பாருங்க. cos 0 என்னது? 1. அப்போ 180க்கும் என்ன வரும்னா 1 தான் வரும். பட் இங்க பிளஸ் 1னா இங்க மைனஸ் 1. அப்ப என்னது பாருங்க, 1 தான். cos 0ஓட வேல்யூ 1. அப்போ 180க்கும் 1 தான் வரும். பட் சைன் சேஞ்ச் ஆகும். இங்க பிளஸ் 1னா இங்க மைனஸ் 1. அப்ப இதுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், மைனஸ் 1. அப்ப மீதி இருக்கிற இந்த டேர்முக்கு மட்டும் கண்டுபிடிச்சா போதும்னு அர்த்தம். ஓகேவா? இப்ப நான் இந்த பெருசு சின்னதா மாத்தணும். பெருசு சின்னதா மாத்தணும்னா என்ன பண்ணலாம்? cos 180 minus theta. ஓகேவா? தீட்டாவுக்கு பதிலா என்ன போடணும்? பாருங்க, 160. 160 போடுவோம். அது அப்படி போட மாட்டோம் இல்லையா? எதா மைனஸ் பண்ணா 160 வரும்னு பார்க்கணும். அதாவது இப்படி இருக்கு. cos 160னா இந்த 160 இருக்கு இல்லையா? அது 180ல இருந்து எதை மைனஸ் பண்ணா எனக்கு 160 வரும்னு பார்க்கணும். அப்போ இங்க 20 போட்டேன்னா எனக்கு 160 வரும். அப்ப எப்படி எடுக்கலாம்? cos 180 மைனஸ் தீட்டாக்கு பதிலா 20 போடும். இப்போ இதுக்கு வந்து நமக்கு தெரியும் cos 180 மைனஸ் தீட்டானா எத்தனாவது குவாட்ரண்ட்னு செக் பண்ணணும். 180 மைனஸ் தீட்டாங்கிறது எங்க வரும்? தேர்ட் குவாட்ரண்ட். தேர்டுல டேனும் காட்டும் தான் பிளஸ், மீதி எல்லாருமே மைனஸ். ஆனா யாரு மாற மாட்டாங்கன்னா சைன் சேஞ்ச் ஆகாது. சோ காஸ் அப்படியே கீழே இறங்கிடும். ஆனா வந்து டேனும் காட்டும் இருக்காங்க இவங்களோட பிளேஸ். சோ மைனஸ் வரும் 20. அப்ப பாருங்க, cos 160ஓட வேல்யூ மைனஸ் cos 20. பிளஸ்ஸா இருந்தது மைனஸா மாறிட்டு பாருங்க.
cos 160 இருந்தது cos 20 மாறிடுச்சு. இதே மாதிரியே பாருங்க ஏதாச்சும் ஒண்ணு இருக்கான்னு cos 20 இருக்கு. ஆனா இது plus cos 20. அப்போ எனக்கு எப்படி பிரிஞ்சிருக்கு பாருங்க. இப்படி பிரியுது. cos 20யா அப்ப 40னா அப்ப இங்க என்ன வந்திருக்கும் எனக்கு minus cos 40ன்னு வந்திருக்கும். இந்த மாதிரி எல்லா டேர்மும் வந்து எனக்கு கட் ஆயிருக்கும். ஏன்னா பாருங்க இங்க லாஸ்ட் டேர்ம் இது நான் தனியா கண்டுபிடிச்சிட்ட வேல்யூ. அப்ப இதை விட்டுருங்க. 160னா அது ஒரு ஈவன் நம்பர் கரெக்டா? அப்போ ஈவன் நம்பரா இருக்கக்குள்ள எனக்கு வந்து 20 40ன்னு வந்திருக்கா? அப்ப 160 வரைக்கும் ஈவன் நம்பர் தானே? அப்ப நமக்கு நடுப்புற உள்ள டேர்ம் ஏதாச்சும் வருமான்னு பார்க்கணும் நம்ம. வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப எல்லா டேர்மும் எப்படி கட் ஆயிருக்கும்? இந்த டேர்ம் அதே மாதிரி இது அப்புறம் 60 அப்புறம் என்ன இருந்திருக்கும்? 80 இருந்திருக்கும். அப்புறம் என்ன இருந்திருக்கும்? அந்த மாதிரி ஒண்ணு எல்லாமே எனக்கு கட் ஆயிருக்கும். சோ மீதி அப்ப எல்லாமே கட் ஆயிடுச்சுன்னா ஜீரோன்னு இருந்திருக்கும். எல்லாமே கட் ஆயிடுச்சுன்னா இது வரைக்கும் ஜீரோ, இதோட வேல்யூ ஜீரோ பிளஸ் அதோட வேல்யூ தான் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? cos 180 தான் -1. அப்ப -1 ஈக்குவல் டு வேல்யூ -1. புரியுதான்னு செக் பண்ணிக்கோங்க. இது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேக்குறாங்க. சோ இந்த மாதிரி இருக்கிறத பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதுல இன்னொரு சம் பார்ப்போம். The value of sin 10 degree plus sin 20 degree plus etc. plus sin 340 degree plus sin 350 degree. ஓகே. இப்ப என்ன வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாருங்க. 10 10 வந்திருக்கு. அப்ப எல்லாத்துலயும் காமனா ஒரு 0 இருந்திருக்குமா? அடிச்சிருங்க. அப்ப அடிச்சோம்னா கிட்டத்தட்ட பாருங்க 35ங்கிறது ஒரு ஆட் நம்பரா ஈவன் நம்பரான்னு செக் பண்ணணும் நீங்க. அப்ப இது ஒரு ஆட் நம்பர். அப்ப நடுப்புற ஒரு மிடில் டேர்ம் ஒண்ணு தனியா இருந்திருக்கும், பேர் இருந்திருக்காது. ஓகே. இது ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டில வருதான்னு செக் பண்ணனா வரல. பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு sin ஸ்கொயர் a பிளஸ் sin ஸ்கொயர் b ஈக்குவல் டு 1 தான் இருக்கு. ஸ்கொயர் இருக்கு. ஆனா எனக்கு இங்க ஸ்கொயர் இல்ல. அப்ப நான் என்னதான் பண்ணணும்னா 90 வரைக்கும் போய் மேல போகுது. இது மாதிரி மேல போகுதுன்னா சின்னதா மாத்துங்க. அப்ப 350ய எப்படி மாத்தலாம் பாருங்க. 350ய 360ல இருந்து 10 மைனஸ் பண்ணா 350 வந்துடும். அப்படி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்ப sin 360 மைனஸ் தீட்டா என்னன்னு பார்க்கணும். எங்க முதல்ல எத்தனாவது குவாட்ரண்ட்னு பாருங்க. 360 மைனஸ் தீட்டா இஸ் 4th குவாட்ரண்ட். அப்போ 4th யார் யார் இருப்பாங்க? காசும் சீக்கனும் இருப்பாங்க. அவங்கள தவிர மீதி எல்லாருக்குமே மைனஸ் தான். அப்ப மைனஸ். சைன் 360 எங்க இருப்பாங்க? இங்க இருப்பாங்க. 0 360 180 இவங்க எல்லாம் சேஞ்ச் ஆக மாட்டாங்க. அப்ப சைன்னா சைன் அப்படியே கீழே வந்துடும். 360 மைனஸ் தீட்டா தீட்டா தீட்டாவோட வேல்யூ 10 சோ 10 டிகிரி. அப்ப பாருங்க இங்க என்ன வந்துருச்சு? பிளஸ் sin 350க்கு பதிலா மைனஸ் 10 டிகிரின்னு கண்டுபிடிச்சிருக்கேன். இதே மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்க. தோ இருக்கு. அப்போ இங்க பிளஸ் 10 டிகிரினா இங்க மைனஸ் 10 டிகிரி இருந்திருக்கு. அப்ப இதுல அதே மாதிரியே பாருங்க இங்க 20 பிளஸ் 20னா இது என்னவா இருந்திருக்கும்? இதோட வேல்யூ மைனஸ் சைன் 20யா இருந்திருக்கும். அப்படியே அப்ப எல்லா நம்பரும் கட் ஆகி மிடில் டேர்ம் மட்டும் ஒண்ணு இருக்கும். பார்த்தோம்ல ஆட் நம்பர். ஆட் நம்பர்னா அப்ப மிடில் டேர்ம் ஒண்ணு இருந்திருக்கும். அந்த மிடில் டேர்ம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். எல்லாமே கட் ஆனதோட வேல்யூ 0 ஆயிருக்கும். அப்ப இந்த மிடில் டேர்முக்கு மட்டும் வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா அதுதான் நம்மளோட ஆன்சர். அப்ப மிடில் டேர்ம் என்னவா இருக்கும்? இப்ப பாருங்களேன் 0 எல்லாம் கட் பண்ணிட்டேன். 35 நம்பர்ஸ் இருக்கு. அப்போ எனக்கு 33 நம்பர்ஸ்க்கு சாரி 34 கரெக்டா 34 நம்பருக்கு எனக்கு அடிபட்டு இருக்கும். இப்படி இப்படி அடிச்சுட்டே வந்தோம்ல அதுல எல்லாமே எத்தனை நம்பர் கட் ஆயிருக்கும்னா 34 நம்பர் கட் ஆயிருக்கும். 35ஆவதா ஒரு நம்பருக்கு தான் எனக்கு பேர் இருந்திருக்காது. அப்போ பேரை நான் என்ன வச்சுக்கிறேன்? 36ன்னு வச்சுப்போம். ஓகேவா? 36 இப்படி இப்படி கட் பண்றதுக்கு வசதியா இருந்திருக்கும். ஆனா இல்ல. அப்போ மொத்தம் 36. அதை 2ஆல அடிங்க. அப்போ 18. இந்த 18வது தான் என்னவா இருந்திருக்கும்? இந்த மிடில் டேர்மா இருந்திருக்கும். ஆனா நம்ம 18ன்னு போட முடியாது. ஏன்னா ஒரு 0 நம்ம மறைச்சிருக்கோம். எல்லாத்துல இருந்து கட் பண்ணிருக்கோம். அப்ப இங்க ஒரு 0 சேர்த்துக்கோங்க.
அப்ப sin 180ங்கிறது தான் மிடில் டேர்மா இருந்திருக்கும். இந்த மிடில்ல ஒரு டேர்ம் இருந்திருக்கும்ல, அது என்னவா இருந்திருக்கும்? sin 180. கரெக்டா? இல்லைன்னா நீங்க என்ன பண்ணியிருந்திருக்கலாம்? இந்த 350 ஏன்னா 0 இருக்குல்ல, டைரக்டாவே நீங்க வந்து 350 டிவைடட் பை 2ன்னு போட்டிருந்தீங்கன்னா கூட கிடைச்சிருக்கும். பாருங்களேன். நூத்தி 75ன்னு வருது. 5வது டேர்ம் இங்க கிடையாது. சோ அப்ப இன்னும் ஒண்ணு 5 சேர்த்தோம்னா 180 தான் வரும். ஓகேவா? அது நீங்க குழப்பிக்க வேண்டாம். இப்படியே கண்டுபிடிங்க. நாம எப்போதும் ஒரே டேர்ம்லயே போலாம். அப்ப வந்து பாருங்க sin 180ங்கிறது தான் எனக்கு மிடில் டேர்ம். sin 180யோட வேல்யூ நமக்கு தெரியுமா? sin 0 என்னவோ அதே தான். ஆனா sin மட்டும் சேஞ்ச் ஆகும். இப்ப sin 0வோட வேல்யூ 0. அப்போ sin 180யோட வேல்யூ என்னவா இருக்கும்? -0வா இருக்கும். பட் 0க்கு முன்னாடி அந்த சைன் நம்ம போடணும்னு அவசியம் இல்ல. சோ 0. அப்ப இதுக்கு பாருங்களேன், எல்லாமே அடிபட்டுருச்சு. அதுக்குமே வேல்யூ 0 தான் இருந்திருக்கும். அப்ப மொத்தமாவே எனக்கு இதுக்கு வேல்யூ என்னதான்? 0 இஸ் த ஆன்சர். அவ்வளவுதான் உங்களுக்கு. அப்ப நீங்க இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். இன்னும் ஒரே ஒரு சம் இதுல பாத்துருவோம். இதுல பாத்துட்டோம்னா இந்த டைப்ல வந்து சம்ம முடிச்சுப்போம். இது எதுக்காக இந்த சம் கொடுத்திருக்கான் அப்படின்னா, ரேடியன் மெஷர்ல கொடுத்திருக்காங்க பாருங்க. பைன்னு கொடுத்திருக்காங்க. பையோட வேல்யூ 180. நம்ம அதை வச்சு இங்க போடுற மாதிரி இருக்கும். போடுவோம். இது கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்க ஈஸியா தான் தெரியும். கொஞ்சம் திங்க் பண்ணி தான் நம்ம போடணும். ஓகே, இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இப்ப பார்த்தோம்னா the value of sin square pi by 2 sin square 2 pi by 40 சாரி pi by 40 இதோட எல்லாமே 40 தான். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பையோட வேல்யூ என்னன்னு தெரியும். பை வந்து என்னது 180. ஓகேவா? அவ்வளவுதான். நமக்கு ரேடியன் மெஷர்ல கொடுத்திருக்காங்க. நார்மலா கன்வெர்ட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். இங்க பாருங்களேன், கீழே எல்லாத்துலயும் 40 40 இருக்கு. சோ நோ ப்ராப்ளம். மேல பாருங்க 1 பை 2 பை 3 பை 4 பை எக்ஸெட்ரா 20 பை வரைக்கும் போகுது. ஓகேவா? இப்போ இந்த லாஸ்ட் டேர்ம் பெருசு இல்லையா, இதை முதல்ல அடிங்க. 20 இன்ட்டு 180 பை 40 அடிச்சீங்கன்னா என்ன வருது பாருங்க. 90ன்னு வருது. sin ஸ்கொயர் 90. என்ன வேல்யூ நமக்கு? sin 90யோட வேல்யூ 1. அப்போ இதுக்கு நமக்கு டைரக்டாவே கிடைச்சிருச்சு. sin ஸ்கொயரோட வேல்யூ என்னது? sin 90யோட வேல்யூ 1. 1 ஸ்கொயர் போட்டீங்கன்னா 1 தான் கிடைக்க போகுது. அப்ப இதை விட்டுருங்க. அப்ப இதுக்கு முன்னாடி உள்ள டேர்ம் என்னவா இருந்திருக்கும்? sin ஸ்கொயர் 20னா அப்ப 19 பை பை 40யா இருந்திருக்கும். ஓகேவா? ஓகே. இப்ப இதுக்கு நமக்கு அடிக்க முடிஞ்சு மொத்த வேல்யூ வருதான்னு பார்ப்போம். 19 40யால அடிக்க முடியாது. பட் இதை அடிக்கலாம். அடிச்சாலும் நமக்கு இங்க என்னதான் வரப்போகுது? 9 வரும். சோ 9 இன்ட்டு 19 போட்டு பாருங்க. 171/2ன்னு வருது. அந்த மாதிரி எல்லாம் அடிச்சோம்னா நமக்கு ஒரு முழு வேல்யூ இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கல. 90 அந்த மாதிரி எல்லாம் கிடைக்காது. அப்ப என்ன பண்ணலாம்? நம்மளோட கான்செப்ட் என்னது? ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டி இருக்கான்னு பாக்குறோம். இருக்கு. sin ஸ்கொயர் இருக்கு. சோ sin ஸ்கொயர் a பிளஸ் sin ஸ்கொயர் b ஈக்குவல் டு 1. எப்போ? if a பிளஸ் b ஈக்குவல் டு 90 இருந்துச்சுன்னா அப்போ இதுல இருந்து இது முட்டுக்கும் எடுங்க. அது வரைக்கும் ஏதாச்சும் 2 sin ஸ்கொயர் எடுங்க. அதுல உள்ள தீட்டாக்கு பதிலா பாருங்க. இப்ப இதுதான் தீட்டாக்கு பதிலா இங்க இருக்கு. அதே மாதிரி இங்க தீட்டாக்கு பதிலா இது இருக்கு. இத மாதிரி பண்ணக்குள்ள எனக்கு என்ன வரணும்னா 90 ஏதாச்சும் 2 பிளஸ் பண்ணக்குள்ள 90 வரணும். பாருங்களேன், இப்ப இதோட வேல்யூ என்ன பார்த்தோம்? 19 பார்த்தோமா? அப்ப எனக்கு என்ன கிடைக்கணும்? பிளஸ் பண்ணக்குள்ள 20 பை பை 40 எது பிளஸ் பண்ணா வருதோ
அப்பதான் எனக்கு 19 கிடைக்கும். இப்ப பாருங்களேன், பெருசையும் நம்ம ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் தான் மேக்ஸிமம் பார்ப்போம். அந்த மாதிரியே பாருங்க. இங்க 19 பை பை 40, இங்க 1 பை பை 40, ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ணுங்க. பிளஸ் 19 பை பை 40 பண்ணா வந்துருதா? 20 பை பை 40 வருது. அப்ப இது ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ணக்குள்ள 19 கிடைச்சிருக்கும். ஸோ இதோட வேல்யூ 1. ஈஸி தான் பாருங்க. நம்ம கொஞ்சம் திங்க் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப வந்து இன்னொரு விஷயத்த நீங்க கவனிக்கணும். இதுல வந்து ஆட் நம்பரா ஈவன் நம்பரான்னு கண்டுபிடிக்கணும். கரெக்டா? இந்த லாஸ்ட் டேர்ம் இதை விட்டுருங்க. இந்த 20 பை பை 40க்கு தான் வேல்யூ 1ன்னு நமக்கு சாலிடா கிடைச்சிட்டு. ஸோ அதை விட்டுட்டு மீதி இருக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஸோ 19 பை பை 40ங்கிறது ஆடா ஈவனான்னு கண்டுபிடிக்கணும். கீழே உள்ள 40யை விட்டுருங்க, பையன் விட்டுருங்க, 19 மட்டும் பாருங்க. ஏன்னா பாருங்க 1 2 3 4 5 மீதி எல்லாம் காமனா இருக்கு. அது மட்டும் தான் போயிட்டே இருக்கு. அப்ப 19 இஸ் அ ஆட் நம்பர். அப்ப எனக்கு 18 நம்பர்ஸ்க்கு பேர் கிடைச்சிருக்கும். இந்த 19ஆ இருக்கக்கூடிய அந்த நம்பருக்கு பேர் இருக்காது. நம்மளே சேர்த்துப்போம் 20. அப்ப அதுல பாதி எவ்வளவுன்னு பாருங்க, 10. அப்ப 10ங்கிறது தான் உங்களுக்கு மிடில் டேர்மா இருந்திருக்கும். எந்த 10? அப்படியே எழுதிக்கோங்க, சைன் ஸ்கொயர் 10 பை பை 40. இதுதான் மிடில் டேர்மா இருந்திருக்கும். மீதி எல்லாம் அப்படியே எழுதிட்டேன். அந்த 10 மட்டும் தான் சேர்த்திருக்கேன். இதுல உள்ள எல்லாமே தான் சேர்த்திருக்கேன். பாருங்க, 5 பை 40 5 பை 40 எல்லாம் அப்படியே வச்சிருக்கேன். 10 மட்டும் சேர்த்துட்டேன். இதுதான் அப்ப என்னோட மிடில் டேர்மா இருந்திருக்கும். ஓகேவா? இப்ப இதை அடிச்சு நம்ம இதுக்கு வேல்யூ போட்டுட்டோம்னா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இன்னொரு வேல்யூ இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுல இடையில எல்லாம் என்ன இருக்கு பாருங்க, பிளஸ் இருக்கு. அதையும் நீங்க கவனிச்சுக்கணும். மல்டிபிள் இருந்தா என்ன பண்ணி இருந்திருக்கலாம், 1 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1ன்னு போட்டு மிடில் டேர்ம் மட்டும் கண்டுபிடிச்சிருக்கலாம். பட் இங்கெல்லாம் இடையில பிளஸ் இருக்கு. அப்போ இது ரெண்டு டேர்மையும் சேர்த்தா 1. ஓகே, பிளஸ் அப்புறம் இந்த லாஸ்ட் டேர்ம் இன்னொரு டேர்மையும் சேர்த்துனீங்கன்னா 1 கிடைச்சிருக்கும். அப்போ 1. இந்த மாதிரி எத்தனை 1 வரும்னு நீங்க செக் பண்ணணும். இப்பதானே பார்த்தோம் மொத்தமா எத்தனைக்கு பேர் இருந்திருக்கும், மொத்தமா எத்தனை டேர்முக்கு பேர் இருந்திருக்கும் நீங்க பார்க்கணும். 18. 18க்கு வந்து எத்தனை இருந்திருக்கும், 18 நம்பர் வந்து மேட்ச் அப் ஆயிருக்கும். அப்ப 18க்கு மேட்ச் அப் ஆயிருக்குன்னா 18லயே ரெண்டு பேரா பிரிங்க. அப்ப 2ஆல டிவைட் பண்ணுவோம். கரெக்ட் தானே? அப்போ 9 பேர், 9 பேர்ஸ் இருந்திருப்பாங்க. அப்போ 9 1 இருந்திருக்கும். கரெக்டா? எத்தனை இருந்திருக்கும்? 9 1. 9 1, அதாவது 1 பிளஸ் 1 பிளஸ் 1ன்னு 9 1. பேரா எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? 9 பேர் இருந்திருப்பாங்க. மொத்தம் 18 பேரு. பேரா பிரிச்சோம்னா 9. 9 பிளஸ் இப்ப நம்ம மிடில் டேர்ம் போடணும். மிடில் டேர்ம் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதுதான் நம்மளோட மிடில் டேர்ம். இதை ஷார்ட் அவுட் பண்ணிடுங்க. இதை முதல்ல ஷார்ட் அவுட் பண்ணுங்க. 10 5க்கு பதிலா 180 பை 40 அடிச்சீங்கன்னா 2. இங்க என்ன வரப்போகுது, 90. அப்ப 90 பை 2ன்னு வருது. இதையும் அடிச்சிருங்க. 4 2 8 2 45ன்னு வருது. அப்ப சைன் ஸ்கொயர் 45 டிகிரி. நமக்கு வேல்யூ தெரியும்ல, சைன் 45 டிகிரி என்னன்னு கண்டுபிடிங்க, அப்புறம் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். 45 டிகிரிக்கு 1 பை ரூட் 2. அதை ஸ்கொயர் பண்ணிடுங்க. ஏன்னா இங்க ஸ்கொயர் இருக்கு, அதை மறந்துடாதீங்க. அப்ப பண்ணோம்னா 1 பை ரூட் 2 இன்ட்டு ரூட் 2. ரூட் 2 ஸ்கொயர் பண்ண என்ன வரும், ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 2ன்னு வந்துடும். ஸோ 1 பை 2. அப்ப இதை இங்க போட்டுக்கோங்க, 1 பை 2. இதோட முடிஞ்சிச்சா? இல்ல. ஏன் பாருங்க, இது வரைக்கும் தான் நம்ம கண்டுபிடிச்சு இப்ப போட்டிருக்கோம். இங்க தனியா ஒரு டேர்முக்கு கண்டுபிடிச்சு வச்சிருந்தோமே, அதையும் சேர்த்துருங்க. அதுக்கு வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், 1. எல்லாத்தையும் நம்ம நோட் அவுட் பண்ணணும், மறந்துடக்கூடாது. அதுக்கும் வேல்யூ 1ஆ, இப்ப அதையும் போட்டுரும். பிளஸ் 1. இப்போ முழுசா இருக்கிற வேல்யூ பிளஸ் பண்ணிடுங்க. 10 பிளஸ் 1 பை 2. இதை எப்படி எழுதலாம்னா 10 1 பை 2ன்னு எழுதணும். அதாவது மிக்ஸ்டு ஃபிராக்ஷனை இப்படிதான் எழுதுவாங்க. சோ உங்களுக்கு ஆன்சர் வந்து 10 ஹாஃப்ங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? அவ்வளவுதான். அப்போ இந்த மாதிரி இந்த சமயம் இன்னொரு வாட்டி வேணா வச்சு பாருங்க. சப்போஸ் இதுல ஏதாச்சும் புரியலன்னா கேளுங்க. இந்த டேர்மோட முடிச்சுப்போம். நெக்ஸ்ட் டேர்ம் வந்து பார்ப்போம். இந்த டேர்ம்ல அவ்வளவுதான் சம்ஸ்.